ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வசனத்தின்படி, உம்முடைய உடன்படிக்கையின்படி பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதியின் முன் வாருங்கள். எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு காரியம் ஆண்டவரை உம்மை துதிப்பது, எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு மகத்துவமான ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறது எவ்வளோ ஒரு மேன்மையானது என்று நாங்கள் இந்த காலையிலே நாங்கள் ருசித்து பார்க்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, நாங்கள் உம்மை உணர்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். எங்களோடு பேசும், நாங்கள் ஆராதிக்கும் போது எங்களோடு கூட ஆண்டவரே வாசம் பண்ணும். ஆண்டவரே, நீர் வாசம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் வாசம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு கூட பேசும், பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, நாங்கள் கேட்க போகிற உம்முடைய வார்த்தை, சங்கீதம், ஜெபம், ஆண்டவரே எல்லாத்தையுமே நாங்கள் உம்முடைய பரிசுத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவரை உம்முடைய சமூகத்தால் எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, இப்பொழுது எங்களோடு கூட இரும். உம்மை துதிக்கும் போது, உம்மை உயர்த்தும் போது, உம்மை உயர்த்தி பாடும்போது ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். யாவற்றையும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் அர்ப்பணித்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம ஒரு பாடலை பாடுவோம். இந்த நாள் கர்த்தர் நமக்கு தந்த ஒரு அருமையான நாள், மனமகிழ்ச்சியின் நாள். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இந்த பாடலை நாம் பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். மறைந்திரன்றோ உம் உள்ளங்கையில், வல்லமாய் எந்தன் புகலிடமே. மறைந்திரன்றோ உம் உள்ளங்கையில், வல்லமாய் எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும்.
உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக. உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக. உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 2ஆம் சங்கீதம், Psalms 2. The responsive reading is taken from Psalm 2. The responsive reading is taken from Psalm 2. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 2ஆம் சங்கீதம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். வேத பாடம் வாசிக்க கேட்போம். எரேமியா 9ஆவது அதிகாரம் 23ஆம் வசனமும் 24ஆவது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். 2ஆம் வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 21 26 வரை வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் அல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பெற்றுக்கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசிக்கிறவனை நீதிமான்கள் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும்
கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமென். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்பவர்களுக்காக ஒரு பாடலை பாடி அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தார் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஒரு வரியை நாம் பாடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்மை ஜீவித்திட கிருபையும் மீண்ட நாம் ஸ்தோத்திரிப்போமே. ஆறுதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே கண்மணி போல் பாதுகாத்து, கண்மணி போல் அரவணைத்து, கண்மணி போல் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இம்மட்டும் வழி நடத்தியிருக்கிறதே, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு புதிய வருஷத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தந்திருக்கிறதே, அதுக்காக ஸ்தோத்திரம். உடன்படிக்கை ஆண்டவரே நீர் புதுப்பிச்சிருக்கிறதே, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளை கட்டளையிடும், ஏராளமான ஆசீர்வாதங்களை கட்டளையிடும், பெரிய காரியங்களை செய்யும். இந்த பிறந்த நாளை கொண்டாடும் போதும் இந்த திருமண நாளையும் கொண்டாடும் போதும் ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படி உம்முடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த வருஷத்திலே உம்முடைய மகிமையான கரங்களை பார்க்கும்படி ஆண்டவரே, மேன்மையான ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். வருஷம் முழுவதும் ஆண்டவரே கிருபைகளையும் நன்மைகளையும் அதிசயங்களையும் காண செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே யாராவது பலவீனமாக இருந்தாங்கன்னா, ஆண்டவரே வியாதி படுக்கையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களையும் நீங்க ஆண்டவரே ஆண்டவரே, எங்க தேசம் முழுவதும் COVID-19 ஆண்டவரே பாதிப்புனால நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ குடும்பம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு சரியான வேலை கிடையாது. ஆண்டவரே, சரியான சந்தோஷம் கிடையாது, குடும்பத்தில் ஐக்கியம் கிடையாது. பிள்ளைங்க ஆண்டவரே பெற்றோரை பிரிஞ்சு இருக்கிறாங்க, பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, வியாபாரத்திலே நஷ்டம், எத்தனையோ நஷ்டங்கள். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கிடையாது. ஆண்டவரே, காலேஜஸ், ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாமே ஆண்டவரே இந்த COVID-19னால ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு சரியான ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் கிடையாது. ஆண்டவரே, எங்களுடைய அகடமிக் லைஃப் டோட்டலாகவே ஸ்பாயில்டாக இருக்குது. ஆண்டவரே, அதை குறித்து நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது ஜனங்கள் உமக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உபவாசித்து ஜெபிக்கும் போது நீர் தேசத்துக்கு நன்மை செய்வீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். உம்முடைய வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்துக்கு இறங்கும், எங்களுடைய தேசத்தின் மேல் இறங்கும், உம்முடைய ஜனங்கள் மேல் இறங்கும், பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளை திருச்சபையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா பாஸ்டர்ஸ்க்காக, எல்லா மிஷினரிஸ்க்காக, எல்லா பாஸ்டர் குடும்பங்களுக்காக, மிஷினரி குடும்பங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையுமே ஆசீர்வதியும். ஆண்டவரே, எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையுமே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கடந்த நாட்களிலே ஆண்டவரே தூத்துக்குடியில் நடந்த அந்த இன்சிடென்ட், அதே போல் ஆண்டவரே எத்தனையோ துக்கமான செய்திகளை நாங்கள் கேட்டு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதிலிருந்து
ஆண்டஸ்பா ஒரு விடுதலை கிடைக்க, நியாயம் கிடைக்க, கஷ்டப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்க உதவி செய்யும். பொறுப்படுத்திக்கணும். இன்னைக்கு நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். திருச்சபையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். திருச்சபையில் நல்ல சந்தோஷத்தை, சமாதானத்தை கட்டளையிடும். பொறுப்படுத்திக்கணும். யாவற்றையும் உடைய பரிசுத்த கரத்தில் அர்ப்பணித்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்த நேரத்தில் எரேமியா 9வது அதிகாரம் 23வது வசனமும் 24வது வசனமும். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமம் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய ஜனமே, இந்த அருமையான நாளிலே நாம் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும், எதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, இந்த தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையில் தீர்க்கதரிசி ஆனவன் எரேமியா 2 காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். எவைகளை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, எவைகளை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். There are 2 things that he is focusing. One thing is எவைகளை குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடாது, எவைகளை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். எவைகளை குறித்து நாம் மேன்மை பாராட்டணுமோ அந்த காரியங்களிலே கர்த்தர் பிரியப்படுகிறார் என்று நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். முதலாவது, மேன்மை பாராட்ட கூடாத காரியம், ஞானத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடாது, பராக்கிரமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடாது, ஐஸ்வர்யத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் ஜனங்களை பார்க்கும்போது, மக்களை பார்க்கும்போது தங்களுடைய படிப்பை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க, பட்டத்தை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க, தங்களுடைய டிகிரி உயர்வுகளை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. படிப்பு கர்த்தர் நமக்கு கொடுத்த அருளப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். டிகிரிஸ், சக்ஸஸ்ஃபுல் லைஃப், அகடமிக் லைஃப், எஜுகேஷன், இது எல்லாமே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அநேக ஜனங்கள் இன்னைக்கு நான் இவ்வளவாக நான் படிச்சிருக்கிறேன், நான் இந்த காரியங்களை நான் சாதிச்சிருக்கிறேன், என்னுடைய பேருக்கு முன்பாக நான் இவ்வளோ டிகிரிஸ் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை குறித்து அவங்க என்ன செய்கிறாங்க, மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு அலைட் பர்சனாக இருக்கிறது தப்பு கிடையாது, ஒரு எஜுகேட்டட் மேனாக இருக்கிறது தப்பு கிடையாது. நம்ம திருச்சபையை பார்க்கும்போது, இன்றைக்கி திருச்சபையில் இன்ஜினியர்ஸ் இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமான காரியம், திருச்சபையில் டாக்டர்ஸ் இருக்கும்போது, சயின்டிஸ்ட் இருக்கும்போது, ஒரு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இருக்கும்போது, ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருக்கும்போது, கமிட்டியில் இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக நமக்கு இருக்குது. நல்லா படித்தவங்க இருக்கிறாங்க, படித்தவங்க கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, எவ்வளோ மேன்மையாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாமே சந்தோஷமான காரியங்கள் தான், ஆசீர்வாதமான காரியங்கள் தான். ஆனால் அதை குறித்து நான் இவ்வளவாக இருக்கிறேனே, நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேனே, என்கிட்ட இந்த டிகிரி இருக்கே, என்னை போல் வேறு யாருமே இல்லை, இந்த படிப்பு மாதிரி வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காரியங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடாது என்று நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஞானத்தை, கர்த்தர் தந்த ஞானத்தை, கர்த்தர் தந்த எஜுகேஷன், கர்த்தர் தந்த அகடமிக் லைஃப், கர்த்தர் தந்த எல்லா நன்மையான காரியங்களை குறித்து நாம் என்ன செய்யணும்னா கர்த்தரை நம்ம துதிக்கணும், கர்த்தரை மேன்மை பாராட்டணும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இதை நம்ம எடுக்கும்போது, இது பாசிட்டிவாக எடுக்கும்போது, நம்ம படிச்சிருக்கிறோம், இந்த படிப்பின் மூலமாக நான் கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும்,
திருச்சபைக்கு நான் என்ன செய்யணும், ஏழை ஜனங்களுக்கு நான் என்ன செய்யணும், குடும்பத்துக்கு நான் என்ன செய்யணும், இந்த நோக்கத்தோடு நம்ம போனோம்னா அது நமக்கு ஆசீர்வாதம். ஆனால் நான் இவ்வளவாக நான் படிச்சிருக்கிறேன், நான் இந்த வேலை செய்ய மாட்டேன், இந்த வேலை எனக்கு சூட் கிடையாது, இந்த வேலை எனக்கு ஒர்த் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படிப்பை குறித்து மேன்மை பாராட்டுறது ஒரு தவறான காரியங்கள்னு நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, பராக்கிரமன் தன் பராக்கிரமை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே என்ன சொல்கிறதுனா, பவர், அதிகாரம், செல்வாக்கு, அது அரசியல் ரீதியாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஜனங்கள், சிலவங்களுக்கு படிப்பு இருக்காது, பணபலம் இருக்கும், அரசியல் செல்வாக்கு இருக்கும். அவங்களுடைய அரசியல் செல்வாக்கில், பவரில் அவங்க ஒரு உயர்ந்த நிலைமையில் இருக்கிறதுனால அந்த பவரை வச்சுட்டு பல காரியங்களை செய்வாங்க. பல காரியங்கள் என்னால் இது முடியும். ஒரு ஸ்கூலில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல் சொல்லுவாங்க, சார் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் இவ்வளோ பிள்ளைங்களுக்கு தான் நாங்கள் அட்மிஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அதிகாரம் உள்ளவங்க, பவர் இருக்கிறவங்க, எனக்கு சிஎம்ஐ தெரியும், எனக்கு எம்எல்ஏ தெரியும், நான் எவ்வளோ பெரிய பொலிட்டிஷியன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பவரை காணிப்பாங்க. அவங்களுடைய பவரை வச்சுக்கிட்டு அவங்க பெரிய பெரிய காரியங்களை அவங்க சாதிப்பாங்க. அதுதான் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, மேன்மை பாராட்ட வேண்டான்னு கர்த்தர் சொல்கிறார். தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். மூன்றாவது, ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஒருத்தனுக்கு படிப்பு இருக்காது, பவரும் இருக்காது, ஆனால் பணம், ஏகப்பட்ட பணம் இருக்கும். அவன் இப்போவுமே தன்னுடைய பணத்தை குறித்து மேன்மை பாராட்டுவான். என்கிட்ட இவ்வளோ வீடு இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ இடம் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது. அவன்கிட்ட படிப்பு இருக்காது, அவன்கிட்ட பவர் இருக்காது, ஆனால் ஏகப்பட்ட சொத்து இருக்கும். அதை குறித்து மேன்மை பாராட்டுவான். நான் இங்கே வீடு வச்சுருக்குறோம், எங்களுக்கு இத்தனை வீடு இருக்குது, எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்கலாம் இந்த தேசத்தில் இருக்கிறாங்க, நாங்கள் வெளிநாட்டில் வீடு வச்சுருக்குறோம், எங்களுக்கு யூஎஸ் போகிறது சாதாரணமான ஒரு காரியம் அப்படின்னு தங்களை குறித்து மேன்மையான காரியங்களை மேன்மை பாராட்டுவாங்க. சிலருக்கு இது மூன்றும் இருக்கும். படிப்பு இருக்கும், அந்தஸ்து இருக்கும், செல்வாக்கு இருக்கும், பவர் இருக்கும், பணம் இருக்கும். இது மூன்றையும் குறித்து நிச்சயமாங்க மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாங்க. இன்னைக்கு உலகமே இந்த மூன்று காரியங்களுக்கு பெரிய அடிமையாக இருக்கிறது. பணத்துக்கு அடிமையாக இருக்கிறது, பவருக்கு அடிமையாக இருக்கிறது, பதவிக்கு அடிமையாக இருக்குது, செல்வத்துக்கு, செல்வாக்கு நிறைந்த ஒரு காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, தன்னுடைய அழகை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. சிலர் இருக்காங்க, நாங்கள் இந்த கோத்திரத்தை சார்ந்தவங்க, இந்த இனத்தை சார்ந்தவங்க, இந்த ஜாதியை சார்ந்தவங்க, நாங்கள் இப்படிப்பட்ட மக்கள், எங்களுடைய ஊர் இந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கோத்திரத்தை, தன்னுடைய இனத்தை, தன்னுடைய அழகை குறித்து என்ன செய்வாங்க, மேன்மை பாராட்டுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானம், பலன், செல்வாக்கு எல்லாம் நமக்கு தேவனால் அருளப்பட்ட ஈவு என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். இதை நம்ம மறக்கக்கூடாது. அதை உணர்ந்து கொள்ளணும். இது கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஈவுன்னு. நாம் மேன்மை பாராட்ட கூடாத காரியத்தை குறித்து நாம் இந்த இடத்துல பார்த்தோம். நாம் எதை பார்த்தோம்? மேன்மை பாராட்டக்கூடிய காரியத்தை நாம் ஞானத்தை குறித்து பார்த்தோம், பராக்கிரமத்தை குறித்து பார்த்தோம், ஐஸ்வர்யத்தை குறித்து பார்த்தோம். மேன்மை பாராட்ட வேண்டிய காரியம் என்ன என்று நாம் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். 24வது வசனத்திலே 24, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும்
செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர், அந்த வார்த்தை கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்குன்னா, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று பார்க்கிறோம். கர்த்தரை நாம் அறிந்திருக்கிறோம், கர்த்தரை நாம் உணர்ந்திருக்கிறோம். கர்த்தரை அறிந்திருக்கிறதும் கர்த்தரை உணர்ந்திருக்கிறோம். நோயிங் காட், இட் மீன்ஸ் நோயிங் காட். இன்னைக்கு அநேக மக்கள் இருக்கிறாங்க, அநேக படித்தவங்க இருக்கிறாங்க. நோயிங் காட்னா தேவன் இப்படிப்பட்டவர், பரிசுத்தாவி இப்படிப்பட்டவர், குமாரன் இப்படிப்பட்டவர். தட் இஸ் நாட் த மீனிங். நோயிங் காட், கர்த்தரை அறிந்திருக்கிறதும் அவரை உணர்ந்து கொள்கிறதும் என்னன்னா, அவருக்கு விருப்பமான காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்கிறது. இட்ஸ் நோயிங் காட். கர்த்தரை அறிந்து அவரை உணர்ந்து கொள்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். அதை அனுபவபூர்வமாக தேவனை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று எரேமியா இந்த இடத்திலே சொல்கிறார். வசனத்தை நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை ருசித்து பார்க்க வேண்டும். கர்த்தரை அறியணும்னா, கர்த்தரை உணரணும்னா, கர்த்தரை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவர் பூமியிலே அவர் கிருபை நிறைந்த தேவன், பூமியிலே நியாயத்தை கேட்கிற விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீர், நீதியை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீர் என்று நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவஜனமே, கிருபை, முதலாவது கிருபை. கர்த்தர் எது மேல பிரியப்படுகிறார்? கிருபையின் மேல் கர்த்தர் பிரியப்படுகிறார். கிருபையை பற்றி பார்ப்போம். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த திருச்சபையில்? நமக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபையே, கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். அவர் கொடுத்த அந்த ரட்சிப்புக்காக நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரிப்போம். இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரை அறியாமல் அவங்க மரித்து போகிறாங்க. ஆண்டவரை அறியாதனால அவங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் கிடையாது. ஆண்டவரை அறியாதனால அவங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் கிடையாது, மேன்மைகள் கிடையாது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் எத்தனையோ நன்மையான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு செய்திருக்கிறார். எத்தனையோ அற்புதமான காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த சுவாசம் யோசிச்சு பாருங்க. ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது டாக்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு முக்கியமான காரியம், இந்த பேஷண்ட்டை வென்டிலேட்டரில் இப்போ வைக்கணும். யோசிச்சு பாருங்க. வென்டிலேட்டர் இஸ் an artificial respiratory system. வென்டிலேட்டர் ஒரு ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட், அட்மிட்டான பேஷண்ட்டை போய் டாக்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இன்றைக்கி இந்த ஹாஸ்பிட்டலில் வென்டிலேட்டர் இல்லை, நீங்கள் இதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பேஷண்ட்டோடைய குடும்பத்தின் மக்கள் அவங்களுடைய நிலைமையை பார்க்கணும். எவ்வளோ போராடுவாங்க, அங்கே ஓடுவாங்க, இங்கே ஓடுவாங்க. அந்த மஷினுக்காக, அந்த மஷின் இந்த ஹாஸ்பிட்டலில் வர வைக்கிறதுக்கு எத்தனையோ போராட்டம் பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு எல்லாருக்குமே சுவாசத்தை தந்திருக்கிறாரு. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். என்றைக்காவது நம்ம ஒரு நாள் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுத்த அந்த சுவாசத்துக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்திக்கிருக்கோமா? கிருபையாக கர்த்தர் நமக்கு தந்த ஒரு ஆசீர்வாதம், கிருபையாக கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் தந்த ஒரு பெரிய நன்மையான காரியம், அந்த சுவாசத்துக்காக நம்ம கர்த்தருக்கு நினைச்சணும். அந்த கிருபையாக நமக்கு தந்த அந்த சுவாசத்துக்காக நம்ம கர்த்தரை நாம் துதிக்கணும், கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ரெண்டாவது, கர்த்தர் நமக்கு தந்த ரட்சிப்புக்காக நம்ம கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கிருபையாக வந்த ரட்சிப்புக்காக கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். கர்த்தருடைய ஜனமே, வேத வசனத்தில் தானியேல் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், டேனியல் சாப்டர் 5 verse 23, அங்கே அந்த வசனம் சொல்கிறது, பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை
உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சை ரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனே நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். இந்த வசனம் சொல்கிறது பெல்சேசார் ராஜா, பாபிலோனுடைய ராஜா குறித்து சொல்ற என்ன சொல்கிறதுனா, உம்முடைய சுவாசம் அவருடைய கரத்தில் இருக்கு, கர்த்தருடைய கரத்தில். ஆனால் நீர் ராஜாவாக இருக்கிறீர், ஆனால் உம்முடைய சுவாசம் கர்த்தருடைய இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் உமக்கு நீர் அவரை துதிக்காம, அவரை மறந்து, அவருடைய வார்த்தையை கேட்காம, அவரை பின்பற்றாம விக்கிரத்தை வணங்கி கொண்டிருக்கிறீரே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அந்த ராஜா மேல கோவப்படுகிறார். பிரியமான தேவஜனமே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்ன தெரிய வருகிறதுனா, நம்ம எல்லாருடைய சுவாசமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபையான ஒரு பெரிய காரியம் என்னன்னா, நமக்கு கொடுத்த சுவாசத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கணும், கர்த்தரை உயர்த்தணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஸோ கர்த்தரை நாம் கிருபையாக நம்ம தந்த எல்லா இதுக்காக கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தும் போது கர்த்தர் அதில் பிரியப்படுவார். ரெண்டாவது, நியாயத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். நியாயத்திலே மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த பூமியிலே கர்த்தர் செய்கிற எல்லா நியாயமான காரியம், ஒருவேளை நம்ம உண்மையாக இருப்போம் ஆனால் நமக்கு தீங்கு நடந்திருக்கும், உண்மையாக இருப்போம் நமக்கு நியாயம் கிடைக்காது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது அவர் நியாயம் செய்கிற கர்த்தராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை அனாதையாக திக்கற்றராக கர்த்தர் விட மாட்டார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, நீதி. நாம் எல்லாரும் பாவத்தினால் தேவனை விட்டு தூரம் போயிருந்தோம். என்றைக்கு கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்தோமோ அன்றைக்கு நாம் தேவனுக்கு முன்பாக நீதியாய் மாறினோம். தேவனுக்கு முன்பாக நீதியாய் மாறினோம் என்று நாம் பார்க்கிறோம். நீதி செய்கிற கர்த்தர், நியாயம் செய்கிற கர்த்தர் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய ஜனமே, இந்த அருமையான நாளிலே இதை நாம் உணர்ந்து அனுபவித்து கர்த்தரை நாம் மேன்மை பாராட்டினோம்னா அதில் தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் கர்த்தரை எதுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும்? அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கணும். அவருடைய நியாயத்துக்காக நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அவருடைய நீதிக்காக நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கண்டிப்பாக, ஆண்டவரே நானும் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் தந்த எல்லா கிருபைகளுக்காக உண்மை நான் என்ன செய்வேன்? நான் மேன்மைப்படுத்துவேன். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நியாயத்துக்காக உண்மை மேன்மை பாராட்டுவேன். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நீதிக்காக உண்மை நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக இந்த நேரத்தில் நாம் பார்த்தோம். நாம் ஜெபிப்போம். Shall we look to the Lord in prayer? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, கேட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்திலே ஆண்டவரே சுப்பா நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். This is the time for offering, to give offering to our Almighty God. God loves the cheerful giver. நாம் உற்சாகத்தோடு கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிற நேரம் ஒரு பாடலை பாடுவோம். இந்த பாடல் பாடும்போது நாம் கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்துவோம். போற்றி துதிப்போம் என் தேவதேவனே. போற்றி துதிப்போம் என் தேவதேவனே, புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவதேவனே, புதிய
நான் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஓர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் ஓர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆத்மின் ஜெயகோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீங்க எங்களோடு கூட ஆண்டவரே இந்த காலை வேளையிலே வாசம் பண்ணதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை ஆண்டவரே பங்கு பெற்ற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த காணிக்கை நேரத்தில் ஆண்டவரே சப்பா, நாங்கள் உற்சாகத்தோடு எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அது உமக்கு பிரியமான ஆராதனை, நீர் விரும்புகிற ஆராதனை, நீர் விரும்புகிற காணிக்கை ஆண்டவரே, அதை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களோடு நீங்க பேசினதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கிருபை உள்ளவர்களாக நாங்கள் காணப்படும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. நியாயத்தை விசாரிக்கிறவர்களாக காணப்படும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீதி உள்ளவர்களாக நாங்கள் காணப்படும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கேட்ட சத்தியத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளிலே உமக்கு காணிக்கை செலுத்தும்படி, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நீங்க தந்த நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தசம பாகத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க கொடுத்த கட்டளையின்படி நாங்கள் உமக்கு தசம பாகங்களை செலுத்தணும் என்று நீங்க ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை நாங்கள் உங்களுடைய உடன்படிக்கை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் 100 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது 100 மடங்கு நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் ஆண்டவரே உமக்கு முன்பாக கொண்டு வரும்படி நீங்க தந்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பொறுப்படுத்துகிறோம். யாவற்றையும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் அர்ப்பணித்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் காவலும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும்
அவர் வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமீன்.